அக்கா வணக்கம். வணக்கம். உங்கள் பெயர்? பர்வீன். பர்வீன். நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்க? எத்தனை வருஷமாக செய்கிறீங்க? அண்ணா, நாங்கள் இளநீர் வியாபாரம் செய்கிறோம். எங்கள் அம்மா காலத்துலேருந்தே நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். அம்மா செஞ்சு முடிச்சு இப்போ நாங்கள் 20 வருஷமாக நான் பண்ணிட்டுருக்கேன். அக்கா, இன்றைக்கி மகளிர் தினம் உலகம் முழுக்க கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு பெண்ணாக இருக்கிறதுல நீங்கள் எந்த அளவுக்கு பெருமைப்படுறீங்க? பெண்ணாக இருக்கிறதுல நான் ரொம்பவே பெருமைப்படுறேங்க. நான் கஷ்டப்படுறேன். நான் ஃபேமிலியில் பிரச்சனை, எனக்குள்ளே நிறைய கவலைகள் எல்லாமே இருக்கும். யாருக்கு ஆம்பளைங்களுக்கு கவலை இல்லாமல் இருக்கா? எல்லாருக்குமே கவலை இருக்குது. பெண்ணாக பிறந்ததுக்கு நான் சந்தோஷம் தான் படுறேன், கவலைலாம் படலை. அப்போது நீங்கள் சொல்கிற விஷயத்துலேருந்து எனக்கு இன்னொரு கேள்வி தோணுது. என்னென்னா, இந்த சமுதாயத்தில் ஒரு பெண்ணாக இருக்கிறது எந்த அளவுக்கு சவாலாக இருக்குது? என்ன மாதிரி பிரச்சனைகள் நீங்கள் தினசரி வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுறீங்க? பெண்ணுனாவே சவால் தாங்க. பெண்ணுனாவே சவால் தான். எல்லா சவாலும் சந்திக்கக்கூடிய சக்தி இப்போ பெண்களுக்கு இருக்குது. எல்லா விதத்தில் இருக்குது. ஆம்பளைக்கு நிகராக பெண்கள் இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறது சும்மா வாய் வழியாக எல்லாம் சொல்லிட்டு போகலாம். ஆனால் அதிலலாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கிறோம். அதனால பெண்கள்னாவே சவால் தாங்க. சூப்பர், நல்லா சொன்னீங்க. ஆண்களுக்கு நிகராக இருக்கீங்கன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போது எல்லா இடத்துலையுமே பெண்களை வளர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, சரிங்களா? அந்த வளர்ச்சியின் பாதை எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறாங்களா? கரெக்டான வழியில் கொண்டு போகிறாங்களா இப்போ இருக்கிற காலத்தில்? இல்லை தவறாக யூஸ் பண்ணுறாங்களா? இப்போது பெண்களுக்கு எல்லா விதத்திலும் நல்ல வழி இருக்குது. ஆனால் நம்ம போகிற பாதை சரியாக இருந்தால், அந்த வழி சரியாக இருந்தால் சரியான இடத்துல போய் சேரலாம். நம்ம போகிறது பாதையில் ஒரு முள் கல் எல்லாமே இருக்கும். அதை நம்ம விதிச்சுட்டு ஐயோ அம்மா நான் அங்கேயே உட்காந்துட்டு அழுதுனா ஒன்றும் பண்ண முடியாது. அதை தூக்கி விசிறு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிற பாதை தாங்க நம்மளுக்கு. கண்டிப்பாக கெட்டதும் நடக்கும். நம்ம போகிற பாதையிலே கெட்டதும் இருக்குது. அதை தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம போகிற பாதை கரெக்டான பாதையில் போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு போகிறது தாங்க பெண். சூப்பர் அக்கா, ரொம்ப அழகாக சொன்னாங்க. ஒரு கடைசி கேள்விக்கா, இப்போ கடவுள் உங்கள் முன்னாடி தோன்றாருன்னு வைங்களேன், அவர்கிட்ட ஒரு வரம் கேட்கணும். இந்த ஒட்டுமொத்த பெண்கள் சமுதாயத்துக்கும் ஒரு வரம் கேட்கணும்னா நீங்கள் என்ன கேட்பீங்க? பெண்ணாவே பிறக்கணும் தாங்க வரம் கேட்பேன் எனக்கு. ஏன்னா நான் எங்கள் அம்மாவுக்கு பொண்ணாக பிறந்திருக்கிறேன். அவங்கள நான் முதல்ல அம்மா கூப்பிடும்போது எங்கள் அம்மா சந்தோஷப்பட்டாங்க. ரெண்டாவது நான் ஒரு குழந்தை பிறக்கும்போது, நானும் ஒரு பெண் குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தை என்ன அம்மான்னு கூப்பிடும்போது அந்த சந்தோஷம் அளவு இல்லாத ஒரு சந்தோஷம். ஏன்னா என் அம்மான்னு கூப்பிட்டதுக்கு அந்த அம்மான்ற ஒரு வார்த்தை பெண்களால் மட்டும்தான் எங்களால் இன்னொரு உயிரை கொடுக்க முடியும். அந்த உயிரை கொடுக்கறதுக்கே நாங்கள் எத்தனை ஜென்ம வேணாலும் பெண்ணாக எடுக்கலாம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. உங்களோட வார்த்தைகள், உங்களோட பதில் எல்லாமே உங்கள் மனசுலேருந்து அப்படியே ஆத்மாத்மா வருது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளுடைய மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை பகிர்ந்துக்கோங்க. மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நன்றிக்கா.